Hi students, in the previous video we studied how a blastula is transformed into a gastrula by the process of gastrulation. We also studied about the extra embryonic membranes and placenta. Previous video la ஒரு blastula எப்படி gastrulaவா transform ஆகுதுன்றதை பார்த்தோம். அப்புறம் amnion, yolk sac, chorion, allantois அந்த மாதிரி extra embryonic membranes பற்றி படித்தோம். அப்புறம் placenta பற்றியும் படித்தோம். In this video, we are going to learn about the primary germ layers. So, the primary germ layers are the outer ectoderm, inner endoderm and the mesoderm that is present between the ectoderm and the endoderm. These three germinal layers only develop into the body organs by the process of organogenesis. In the ectodermal cells, mesodermal cells, endodermal cells இந்த செல்ஸில் இருந்து தான் பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகும். அப்படி ஒவ்வொரு லேயரில் இருந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ் டெவலப் பண்ணுற ப்ராசஸை நம்ம ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் 3 months அந்த ஸ்டேஜ்லேயே கூட வந்து இந்த ஆர்கனோஜெனிசிஸ் வந்து நடந்துடும். What are the organs that develop from the ectoderm? Central nervous system. You all know central nervous system is the brain and the spinal cord. Peripheral nervous system comprises the spinal nerves and the cranial nerves. Epidermis. So, நம்ம ஸ்கின்னை கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற லேயர் எபிடர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வெட் கிளான்ஸ், செபேஷியஸ் கிளான்ஸ், ஸோ ஆல் தீஸ் கம் அண்டர் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த எபிடர்மிஸ். And also the mammary glands. So all these develop from the ectodermal cells of the gastrula. From the mesodermal cells, the connective tissues, cartilage, bone, muscles, and also the organs of the urinogenital system. So urinogenital system ni எதை சொல்வோம்? கிட்னி, யுரேட்டர், கொனாட்ஸ், அதாவது நம்மளோட யூரினரி சிஸ்டமும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் சேர்ந்தது யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த யூரினோஜெனிட்டல் சிஸ்டம், கனெக்டிவ் டிஷ்யூஸ், கார்டிலேஜ், போன்ஸ் அண்ட் மசில்ஸ், தே டெவலப் ஃப்ரம் த மீசோடர்மல் செல்ஸ். The endodermal cells, they develop into the epithelium of the gastrointestinal and the respiratory tract. அதாவது நம்மளுடைய ஸ்டொமக், இன்டெஸ்டைன் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிற எபித்தீலியம், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற எபித்தீலியம், லிவர், பேங்க்ரியாஸ், தைராய்டு, பேராதைராய்டு, இது எல்லாமே வந்து எண்டோடர்மல் செல்ஸில் இருந்து டெவலப் ஆகும். ஹியூமன் ப்ரெக்னன்சி lasts for about 280 days or we can say it as 40 weeks or 9 months. ஸோ ஒரு கரு வந்து ஒரு ஊம்பில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்து நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 280 days, வீக்ஸில் சொல்லணுன்னா 40 weeks, மந்த்ஸில் சொல்லணுன்னா 9 months. ஸோ திஸ் பீரியட் இஸ் டிவைடட் இன்டு 3 trimesters. The first trimester is the first 3 months. So this is the main period of organogenesis. So இந்த first trimesterல தான் வந்து organogenesis processே வந்து ஃபுல்லாக நடக்குது. What are the body organs that develop during this period is heart, limbs, lungs, liver, external genital organs. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸும் இந்த பீரியட்லேயே வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடும். ஸோ ஒரு குழந்தையோட செக்ஸ் என்ன அப்படின்றத வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்லேயே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். The organogenesis process is completed in the second trimester. ஸோ இந்த செகண்ட் ட்ரைம்ஸ்டரோட எண்டில் பார்த்தோன்னா ஃபேஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஐலிட்ஸ், ஐலேஷஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். த ஐஸ் வில் பி ஸ்டார்டிங் டு பிளிங்க். ஸோ கண்ணை வந்து சிமிட்ட ஆரம்பிச்சிடும் அந்த கரு. த பாடி வில் பி கவர்டு வித் ஃபைன் ஹேர்ஸ். ஸோ தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ மேமல்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் ட்ரைம்ஸ்டரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்டஸை சுற்றி நல்ல ஹேர்ஸ் வந்து இருக்கும் ஃபீட்டஸோட பாடியில். ஸோ த மசில் டிஷ்யூ, ஸோ மசிலில் உள்ள டிஷ்யூஸ்லாம் வந்து நல்லா ஃபுல் டெவலப்பாக இருக்கும்.
போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீட்டஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பை த எண்ட் ஆஃப் த செகண்ட் ட்ரைம்ஸ்டர் வந்து போன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். In the third trimester, all the body organs get fully developed. The heart, the lungs, the central nervous system are well developed. The baby will be fully grown and it will be ready to deliver. ஸோ ஸ்லோவாக இந்த பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா ஆர்கன்ஸும் அதோட ஃபுல் டெவலப்மெண்ட்டை அட்டைன் பண்ணிடும். பேபி வந்து அந்த பெல்விக் ரீஜியனில் அப்படியே ஹெட் அப்சைட் டவுன் பொசிஷனில் ஹெல்ட் ஆகி டெலிவரிக்கு ரெடியாக இருக்கும். ஹார்மோன்ஸ் சப்போர்ட்டிங் ஃபீட்டல் க்ரோத். ஒரு ப்ரெக்னென்சி எப்போ பார்த்தோன்னா பிளாசண்டா வந்து ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் பண்ணி நிறைய ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சைல்டு பர்த்துக்கும் பார்ட்ரூஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் தட் ஆர் செக்ரீட்டட் பை த பிளாசண்டா? த பிளாசண்டா செக்ரீட்ஸ் ஹியூமன் கொரியானிக் கொனாடோட்ரோபின் HCG, human chorionic somatomamotropin HCS, human placental lactogen HPL, estrogen and also progesterone, which is very much essential for the normal pregnancy. ஒரு லேட்டர் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குழந்தை வந்து பிறக்க போகிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா, the placenta also secretes relaxin. This relaxin hormone is very much important for relaxing the pelvic ligaments during the childbirth. So இந்த யூட்ரஸ்லேருந்து வந்து சைல்டு எக்ஸ்பெல் ஆகணும். அப்போ எக்ஸ்பெல் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பெல்விக் ரீஜனில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் வந்து சைல்டு பர்த்தை ஈஸியாக ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான ஹார்மோன் ரிலாக்ஸனையும் வந்து இந்த பிளாசண்டா வந்து செக்ரேட் பண்ணணும் டியூரிங் த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னென்சி. ஹியூமன் கொரியானிக் கொனாடோட்ரோபின், human placental lactogen and relaxin hormones are produced only during pregnancy. Apart from this, during the pregnancy, other hormones like estrogen, progesterone, cortisol, prolactin, thyroxine are in increased level in the maternal blood. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி எப்போ பார்த்தோன்னா மதரோட பிளட்டில் வந்து அதிகமான அளவில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஒரு ஃபீட்டஸ் வளரத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன்ஸ். ஒரு ஃபீமேலோட யூட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா லெங்த் வந்து 3 inches இருக்கும். அதோடைய விட்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 inches இருக்கும். பட் டியூரிங் ப்ரெக்னென்சி திஸ் யூட்ரஸ் கேன் எக்ஸ்பேண்ட் அப் டு 20 times. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சைல்டு வளர 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 வந்து இந்த யூட்ரஸ் வந்து 20 times எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்ட்ரூஷன், அதாவது சைல்டு பர்த் அப்போ திரும்ப வந்து கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்து சைல்டை வந்து எக்ஸ்பெல் பண்ணும். கொலஸ்ட்ராம், தமிழில் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ராம் இஸ் எ yellowish nutrient rich fluid which is produced immediately after giving birth to the child. ஒரு சைல்டு பிறந்த உடனே வந்து மதரோட மேமரி கிளான்ஸ் இமிடியேட்டாக செக்ரீட் ஆகிற yellowish nutrient rich fluid வந்து நம்ம கொலஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் is rich in IgA antibodies and it will be protecting the child's digestive tract against the bacterial infection. So all the child should be fed with the breast milk. The cholesterol is rich in factors which are responsible for increasing the immune system and also the tissue repair. It will be having less lactose than the milk but it contains no fat. ஸோ மில்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் இருக்கும், ஆனால் இதில் கொலஸ்ட்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்காது. அந்த மாதிரி பார்த்தோம்னா லாக்டோஸும் வந்து கம்மியான அளவில் இருக்கும். இதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். டிஷ்யூஸ் ஏதாவது ஓன் அவுட் ஆயிருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், விட்டமின் ஏ இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். இதில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகும்னா இதை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது நேச்சுரலாகவே அந்த குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். There is no substitute for the breast milk. So all the child up to the age of 6 months should be fed with the breast milk so that the baby will be growing into a healthy baby. ஒரு child வந்து நல்ல ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா அந்த குழந்தை 6 months இருக்கிற வரைக்குமாவது கட்டாயம் வந்து breast milk-ஐ வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த child வந்து இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக டெவலப் ஆகி எல்லா மைக்ரோப்ஸ் கிட்டேருந்து ஃபைட் பண்ணி அது வந்து ஒரு ஹெல்த்தி சைல்டாக டெவலப் ஆகும். Breast milk is an ideal food for the infants because it contains all the constituents like proteins, vitamins, minerals, growth factors, immune system factors and all the essential minerals in correct concentration, and it is also easily digestible. Breast milk is the natural food for the child. There is no substitute for the breast milk. So each and every child that is born should be fed with breast milk to develop into a healthy child. ஒரு healthy child உருவாகணும் அப்படின்னா எல்லா குழந்தைக்கும் வந்து கட்டாயம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னா தாய்ப்பால் மாதிரி ஒரு வேறு ஃபுட்டு வந்து அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இல்லவே இல்லை. அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து வேறு எந்த ஃபுட்டுலேயுமே இல்லை. In today's video, we studied about the primary germ layers, gestation period, the hormones that are essential for the fetal growth, and also about the cholesterol. Hope all have understood the video. Read today's topic, write home test and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.